இந்த மாதம் 10ஆம் வீட்டில் சனியும், முதல் வீட்டில் குருவும், 11ஆம் வீட்டில் ராகுவும், 5ஆம் வீட்டில் கேதுவும் அனுகூலமாக இருப்பார்கள். முதல் மற்றும் 6ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் முறையே 9ஆம் மற்றும் 10ஆம் வீடுகளில் அமர்வதால் இந்த மாதத்தில் நீங்கள் நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டியிருக்கும் மற்றும் ஆன்மீக விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். செவ்வாய் ஆற்றல் கிரகம் மற்றும் 7வது மற்றும் 12வது வீட்டின் அதிபதி. செவ்வாய் கிரகத்தின் இந்த வக்ர நிலை காரணமாக உங்கள் குடும்பத்தில் சில கடினமான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். டிசம்பர் 7 2024 முதல் பிப்ரவரி 24 2025 வரை வக்ர நிலையில் இருக்கப் போகிறார். இதன் காரணமாக உங்கள் குடும்பம் மற்றும் தனிப்பட்ட உறவுகளில் நீங்கள் பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய முதலீடுகள் போன்ற பெரிய முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கவும். இந்த காலகட்டத்தில் வக்ரநிலை காரணமாக நீங்கள் ஆற்றல் மற்றும் உற்சாகம் மற்றும் உறவுகளில் பதற்றம் ஆகியவற்றின் பற்றாக்குறையை உணரலாம். குடும்பம் மற்றும் மனைவியுடன் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. விஷயங்களை அப்படியே வைத்திருக்க மற்றும் மகிழ்ச்சியை அடைய நீங்கள் இன்னும் தயாராக இருக்க வேண்டும் மற்றும் நிறைய திட்டங்களை செய்ய வேண்டும். செவ்வாய் கிரகத்தின் வக்ர நிலையின் போது சில நேரங்களில் நீங்கள் சிந்திக்காமல் மனக்கிளர்ச்சியுடன் முடிவுகளை எடுக்கலாம். இதன் காரணமாக நீங்கள் இழப்புகளை சந்திக்க நேரிடலாம் அல்லது சிக்கலில் சிக்கலாம். கூட்டாண்மை மற்றும் உறவுகளில் பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. சூரியன் 4ஆம் வீட்டுக்கு அதிபதியாகி 8வது வீட்டில் அமர்வதால் பரம்பரை வழியில் எதிர்பாராத ஆதாரங்களில் இருந்து பலன்களைப் பெற வாய்ப்புள்ளது. இது தவிர உங்கள் குடும்பத்திற்காக அதிக செலவு செய்வதன் மூலம் உங்களை சிக்கலில் ஆழ்த்தலாம். சூரியனின் இந்த நிலை காரணமாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடனா உறவில் நீங்கள் பதற்றத்தை சந்திக்க நேரிடும். உங்கள் மூத்த சகோதரர் அல்லது தந்தையுடனான உங்கள் உறவில் நீங்கள் பிரச்சினைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். பரிகாரம்: ஓம் குருவே நம என்ற மந்திரத்தை தினமும் 108 முறை உச்சரிக்கவும்.